வணக்கம் திரு செல்லூர் ராஜு. இந்த ஒரு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நீங்க இந்த பிரச்சனையில பார்த்து கொண்டே வந்திருப்பீர்கள். இன்று காலை 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த கட்டமாக திரு ராமராஜன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவிக்கும் போது அவருக்கான ஆதரவு தொடர்ந்து பெருகிக் கொண்டே போவது போன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தென்படவில்லையா திரு செல்லூர் ராஜு? அது ஒண்ணும் இல்லப்பா. இதுல ஒரு கட்சியில ஒரு பெரிய கட்சி. இந்த கட்சி இந்த இயக்கத்துல இது போன்ற நிகழ்வுகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல தடவை சந்திச்சிருக்கு. தலைவர் காலத்திலே துரோகங்களை இந்த இயக்கம் சந்திச்சிருக்கு, தலைவருக்கு மறுகு சந்திச்சிருக்கு. இப்ப அதே மாதிரி இப்போ ஒரு இது இருக்கு. அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை உருவாக்குனாருன்னா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய இயக்கமாக கட்டி காத்து வளர்த்து மிகப்பெரிய இயக்கமாக மாற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த இப்படிப்பட்ட இயக்கத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள இந்த இயக்கத்தில் இது போன்ற சில சிதறல்கள் ஏற்படத்தான் செய்யும் ஒரு சில நேரங்களில். ஆனால் இயக்கமும் கொள்கையும் தான் பெரியது. அம்மாவுடைய தியாகமும் புரட்சி தலைவருடைய தியாகமும் தான் இந்த இயக்கத்துக்கு பெரிதுன்னு நினைக்கிற அனைவருமே ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிறோம் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க அப்படின்றதுலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சு கட்சி வளர்றது இல்லை. தொண்டர்களை வச்சுதான் இந்த இயக்கம் வளர்ந்துருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் வரலாம், சட்டமன்ற உறுப்பினர் வரலாம், தலைவர்கள் வரலாம், யார் வந்தாலும் வரலாம். ஆனா இயக்கத்துல அடிமட்ட தொண்டர்களை வைத்து தான் இந்த இயக்கம் வளர்ந்துருக்கு ஒழிய எந்த எம்பியும் வச்சு நடக்கல. அம்மா காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, எந்த எம்பியும் கொண்டு எம்எல்ஏ கொண்டு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதில்லை. தொண்டர்கள் தான் இன்றைக்கும் தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்துல ஆணிவேராக இருக்கிறார்கள். ஏன்னா அதை பற்றி அங்க கவலைப்படுவதே இல்லை. ஏன்னா இந்த நேரத்துல மக்களுக்கு ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும் என்றால், நாங்கள் எங்களை போன்றவர்கள் எதுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்றால், இன்றைக்கு ஓபிஎஸ்னுடைய துரோக செயல் என்பது இப்பொழுது அல்ல, தொடர்ந்து இப்பொழுதுதான் அவர் முதலமைச்சர் 3வது முறையா முதலமைச்சரை ஏற்ற பிறகு அவருடைய போக்கிலே பல மாற்றங்களை இப்ப நாங்கள் பார்த்திருக்கோம். இது தொண்டர்கள் பார்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக மாண்புமிகு தியாக தலைவர் சின்னம்மா அவர்களை உருவாக்குவதற்கு முன்மொழிந்தவர் அவர் தான். பொதுக்குழுவை கூட்டும் பொழுது அதை போய் அம்மாவிடத்துல சொல்லி ஒப்புதல் வாங்கி பொதுக்குழுவை அதை அவர் அறிவித்தார். அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து அவர் தான் முன்மொழிந்தார். அவரை கைதட்டி பேசினார். உங்க தொலைக்காட்சியிலே நீங்க ஒளிபரப்பிருப்பீர்கள். இன்றைக்கு அவர் இந்த துரோக செயலை செய்திருக்காரு. அவருக்கு பின்னால யார் இருக்காருன்னு உங்களுக்கு நடந்த 4 நாள் நடந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்திலே நீங்க பார்த்திருப்பீர்கள். உங்க நிருபர்கள் பார்த்து படம் பிடித்து வெளியே எடுத்திருப்பார்கள். அன்றைக்கு திமுக காரர்கள் எப்படி எல்லாம் நடந்து கொண்டார், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்க ஸ்டாலின் எப்படி நடந்து கொண்டார், துணைத் தலைவராக இருக்கின்ற துரைமுருகன் எப்படி நடந்து கொண்டார்கள். அவர் ஓபிஎஸ் அவர்களோடு பார்க்கின்ற பொழுது வணக்கம் சொல்வது, சிரித்து பேசுவது, தொண்டர்கள் கஷ்டப்பட்டு உயிரை இழந்து இந்த இயக்கம் வளர்ந்தது, ரத்தத்தை வேர்வையாக சிந்தித்து உழைத்து சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்கி ஓபிஎஸ் போன்ற சாதாரணவர்கள்லாம் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காங்கன்னா அதுக்கு தொண்டர்கள் பார்ப்பதற்காரு. அவர் திமுகவோட உறவு கொள்வதற்கா, சிரிப்பதற்கா? புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது ஒரு சிரித்திருப்பாரா, பேசியிருப்பாரா? அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு 5 ஆண்டு காலம் நீங்க இருக்கும். ஓபிஎஸ் சொல்றார், 5 ஆண்டு காலம் உங்களுக்கு முழுமையாக இருக்கு, உங்களுக்கு பின்னால ஒரு சக்தி இருக்கு, அதனால் நீங்க அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் புரட்சி தலைவருடைய தொண்டம், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டனாக இருப்பவன் எவனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாங்க 135 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு உங்க ஆதரவு தேவையில்லை, அப்படி அந்த ஆதரவு தந்தால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். திரு செல்லூர் ராஜு, திரு செல்லூர் ராஜு, என்னுடைய குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நீங்கள் சொல்வது போலவேதான் தந்தி டிவிக்கு அவர் அளித்த, முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் அளித்த அந்த பிரத்யேக பேட்டியில் கூட அதிமுகவை தவிர வேற எந்த கட்சி எம்எல்ஏ ஆதரவு அளித்தாலும் எனக்கு அது வேண்டாம், திமுகவிடம் நான் ஆதரவு கோர மாட்டேன், ஒரு அதிமுக எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு அதிமுகவுடைய முதலமைச்சராக இருக்கதான் நான் விரும்புறேன்றதான் அவர் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மளுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். என்ன இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி சொல்றவர் சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு சட்டமன்ற ஏட்டுல பதிவாயிருக்கு. அன்றைக்கு நான் அருகாமையில் உட்கார்ந்துருக்கேன், 3வது இடத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேன். என் அருகாமையில் இருக்கிற நம்முடைய ஹைவேஸ் மினிஸ்டர் தான் சொல்றேன், எடப்பாடி அண்ணன்ட்ட, ஆனா அவர் மறுக்க சொல்லுங்க, இந்த மாதிரி சட்டமன்ற பதிவேட்டுல பதிவாகுது. அவங்க இந்த மாதிரி துரைமுருகன் சொல்றாங்க, ஸ்டாலின் இப்படி சொல்லும் போது ஒரு மறுத்து இருக்குன்னா என்ன, மறுக்கவே இல்லை. அப்பொழுதே எங்களுக்கு சந்தேகம். ஆனாலும் கூட அவர் அதை வெளிக்காட்டவே இல்லை. ஒரு செவாலிய விருது கொடுக்கணும்னா இன்னைக்கு அரசியல்வாதியில கொடுக்கணும்னா நம்ம ஓபிஎஸ்க்கு தான் கொடுக்கணும் செவாலிய விருது. அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்திருக்கிறார். ஆனா தாயும் புரட்சி தலைவர்
அவர் அப்போதே மறுத்து பேசியிருக்க வேண்டும் அப்படிங்கறத உங்களோட கருத்தா பதிவு செய்றீங்க. பட் அதை தாண்டி தற்போது இவருக்கு பின்னால் இருப்பவர் அதிமுக அல்ல, அதிமுக தொண்டர்கள் அல்ல. அதிமுக பலத்தை வைத்து இவர் எதிர்க்கவில்லை, அதிமுகவை நம்பி இவர் எதிர்க்கவில்லை. இவருக்கு பின்னால் திமுக இருக்கிறது, திமுகவுடைய சதி இருக்கிறது என்பதை நான் முழுமையாக நான் நம்புகிறேன். ரைட். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீதான சில விமர்சனங்களை நீங்க முன்வைக்கிறீங்க. பட் அடுத்த கட்டமா அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவருடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்க போறதுங்கிறத என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நேற்று அந்த கூவத்தூர்ல இருக்கக்கூடிய விடுதிக்கு சென்று நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் பேசியிருந்தாங்க. அங்க என்ன விஷயங்கள் பேசப்பட்டது, உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பார்க்க முடியும், அது பற்றி ஏதேனும் தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா திரு ராஜு? நேற்றைய தினம் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் சின்னம்மா அவர்கள் வந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அம்மாவை இன்முகத்தோடு வரவேற்று அமர்க வைத்து அம்மா அவர்கள் பேசினார்கள். ஏறத்தாழ 40 நிமிடங்கள் பேசினார். எந்த ஒரு குறிப்பும் இல்லாம பேசினார். இந்த இயக்கத்துக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், எந்த அளவுக்கு இந்த இயக்கம் உருவானது, எப்படியெல்லாம் அம்மா கஷ்டப்பட்டாங்க புரட்சி தலைவருக்கு பிறகு என்பதை எடுத்து சொன்னாங்க. புதிய எம்எல்ஏக்கள் வந்திருப்பீங்க, பழைய பேர் இந்த இயக்கத்துல இருப்பீங்க, எத்தனையோ பேர் இருப்பீங்க. ஆனா நான் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். இந்த இயக்கத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மாவுடைய உழைப்பு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை கிராமங்களிலும் அம்மா மிதிப்படாத இடங்கள் இல்லை. அத்தனை இடங்களுக்கும் நானும் அம்மா கூட சென்றிருக்கிறேன். அப்படி வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் எனவே ஒன்றுபட இருக்கின்றதான் என்னுடைய விருப்பம். அந்த அடிப்படையில தான் ஓபிஎஸ் என் இடத்துல சொன்னாரு. நான் அதை என் இடத்துல சொன்னார், நீங்க இப்போ முதலமைச்சராகவும் நீங்க வரணும், பொதுச் செயலாளர். நான் அந்த மனநிலையில் இல்லை. அம்மாவுடைய மறைவை ஒட்டி அவர் கேட்கும் பொழுது சொன்னார்கள், வேண்டாம், நீங்கள் போய் முதல்ல பதவி ஏற்றுக் கொள்ளுங்கள், அம்மா கொடுத்த அமைச்சரவை எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம், பின்னால பார்த்துக் கொள்ளலாம், நீங்க அப்படியே பதவி ஏற்றுட்டு வாருங்கள் என்றுதான் நான் சொன்னேன். அதே போன்று போயிட்டு எங்கிட்ட சொன்னார். அன்றைக்கு அப்புறம் அவர் 3 தடவை என்னிடத்துல காலில் விழுந்தார், வேண்டாம் என்று மறுத்தேன். அதே மாதிரி பொதுச் செயலாளராக வேண்டும் என்று அவர் தான் என்னிடத்துல சொன்னார். முதலமைச்சராக வேண்டும் என்று என்னிடத்துல சொல்லி அவர் என்னிடத்துல ஆசீர்வாதம் அவர் சொன்னார். காலில் விழுந்து நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர், முன்மொழிந்தவர் அவர் தான். இன்றைக்கு ஏன் இப்படி போகிறார் என்றே எனக்கே தெரியவில்லை என்பது அவங்க சொன்னாங்க. ஆனா எங்களை பொறுத்தளவுக்கு அம்மாவுடைய உண்மையான அரசியல் வாரிசு இன்றைக்கு சின்னம்மா என்பதை நேற்றைய தினம் வீர உரை நிகழ்த்தினார்கள். நான் சட்டமன்றத்தில் கூட வீர மங்கை என்ற அம்மாவை புகழ்ந்தேன். ஆனால் அன்றைக்கு கூட நான் ஒரு இதற்காக சொன்னாலும் நேற்றைய தினம் அவருடைய உரை மிக மிக தெளிவாக வீரமிக்கதாக இருந்தது. அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவருடைய ஆட்சி இந்த தமிழகத்தில் இருக்கும். நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றுவோம். 5 ஆண்டுகளுக்குரிய ஆட்சியில் கொண்டு வந்திருக்க சாதனைகளை நாம் நிச்சயமாக மக்களுக்கு நல்லபடியாக செய்து நிறைவேற்றி முழுமையாக சந்திப்போம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலும் நம்முடைய 40 தொகுதியில் நாம் வெற்றி பெறுவோம். அதற்காக நான் முழுமையாக ஈடுபடுவேன் என்று சொன்னார்கள், சூளுரைத்தார்கள். இது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து அத்துணை சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் கரகோரசம் விட்டு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இதுதான் அங்க நடந்தது. ரைட். உங்களுடைய நம்பிக்கை அவங்க அங்க வெளிப்படுத்திருக்காங்க. அங்க என்ன நடந்ததுங்கிறத விரிவா நீங்க சொன்னீங்க. தற்போது கூவத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த விடுதியில எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் திரு ராஜு? இங்கே நாங்க 128 பேர் இருக்கோம்மா. 128 பேர் இருக்கோம். 128 பேர் இங்கே இருக்கிறது இல்ல, அங்கங்க அவங்களுக்கு வேலை இருக்கும்போது போயிட்டு வராங்க. அந்த விடுதிக்குள்ள மட்டும் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்றத தகவல் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இதுக்குள்ள இப்ப ஒரு 90 பேருக்கு மேல இருப்பாங்க. அப்ப மற்ற 115 பேருக்கு மேல இருப்பாங்க. மற்றவங்க அங்கங்க வேலை பாக்குறாங்க. இல்லங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் பணியை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கங்க சட்டமன்ற உறுப்பினர் அங்கங்க இதுக்கு போயிருக்காங்க, அவங்க தொகுதிக்கு போயிருக்காங்க, சில பேர் விசேஷங்களுக்கு போயிருக்காங்க. அங்க இன்னொரு இடத்துல இருக்காங்க, அவங்களும் அங்கேயும் அங்கிருந்து போயிட்டு வருவாங்க. இங்க இடம் அவ்வளவுதானே இருக்கு, போதுமான அளவுக்கு. எங்கிட்ட முழுமையாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுல ஒரு கூட தேதாரசம். அவர் என்னதான் விலை கொடுத்தாலும் சரி, விலை போகிறவர்கள் நாங்கள் அல்ல. உண்மையான கொள்கைவாதிகள், அம்மாவுடைய தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம். கழகம் ஒன்றுபட வேண்டும், அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும். இரட்டை இலை சின்னத்தை மீட்டுவதற்கு அம்மா பட்ட தியாகங்கள், ஒன்றுபட்ட அந்த 2 வட்ட கட்சியை ஒன்றுபடுத்தியதற்காக அவர் எடுத்துக்கொண்ட அத்தனை தியாகங்கள். இன்றைக்கு அம்மா மறைந்திருக்கிறார், எங்களை விட்டு போயிருக்கிறார். இதுக்கு முழுக்க திமுக தான். அந்த திமுகவோட இன்னைக்கு கரம் கோர்த்து
ஓபிஎஸ் செயல்படுறாருன்னா அவருக்கு பின்னால போறவங்க அறியாமல் போகிறாங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ரைட். உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்றீங்க. எனக்கு அடுத்த கட்டமா ஒரே ஒரு கேள்வி. நேற்று சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தால் நாங்கள் நாளை முதல் எங்களுடைய போராட்டம் வேறு விதமாக இருக்கும், வேறு விதமான போராட்டங்களில் இறங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டிருக்கீங்க திரு செல்லூர் ராஜு? பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் இன்றைக்கு இருக்கிற ஜனநாயகத்தினுடைய நிலைப்பாட்டுல பெரும்பான்மையை ஆதரிக்க சொல்லி கவர்னர் அழைக்க வேண்டும், ஆளுநர் அழைக்க வேண்டும். அழைத்து அவர்கள் ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தான் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தவர் அவருடைய ஆபீஸ்ல இருந்து அனுப்பியிருக்கிறார், அவர் தான் அனுப்பியிருக்கிறார். சரி, அனுப்பப்பட்டது ஒரு ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அது என்ன விவரம்னு கேட்காம இருக்க மாட்டார். ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு ஆளுநராக இருப்பவர் எப்படி கேட்காமல் இருப்பார்? அவர் முழுமையாக ஒரு ஒத்துக்கொண்டவர். அன்றைக்கு முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு பன்னீர்செல்வம் என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவர் ஏற்றுக்கொண்டு அதை ஆளுநரும் அவர்கள் மறுத்துவிட்டார். அவர்களும் ஏற்றுக்கொண்டு இவரை காபந்து சர்க்கார் முதலமைச்சராக நீடிக்க சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநரிடத்துல இன்றைக்கு யார் இன்னைக்கு முதலமைச்சர் காபந்து சர்க்காருடைய முதலமைச்சராக இருக்கிற அதே பன்னீர்செல்வம் இன்றைக்கு முன்மொழிந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்றால் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆளுநர் இடத்துல தான் இருக்கு. ஆளுநர்கிட்ட அத்தனை சக்தியும் இருக்கு, அத்தனை வசதியும் இருக்கு. அறிந்து கொண்டு இன்றைக்கு கூப்பிடாமல் இருக்கிறது, அழைக்காமல் மந்திரி சபை அழைக்காமல் இருப்பதுதான் வினோதமாக இருக்கு. இது எந்த தலைவருக்கும் வர்றதானே? அதைத்தான் அம்மா ஆதங்கமாக சொன்னார்கள். இல்ல, அதான் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அதுல என்னவாக இருக்க போகிறது? நாளை ஒரு அளவுக்கு தான் நாங்கள் பொறுத்து இருப்போம், அதற்கு பிறகு செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய போராட்டம் வேறு வழியில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ புதுவிதமான ஏதாவது போராட்ட முறைகளை கையாளுறதுக்கு திட்டமிட்டிருக்கீங்களா? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, திருமதி சசிகலா அவர்களும் உங்களுடைய தரப்பினரும் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன இருக்கும்? எங்களுடைய பாதை நேர்மையான பாதை, நேர்வழியில் பாதை செய்ய நேர்வழியில நாங்க செய்யறோம். அதிமுக என்றைக்கும் இது மக்களுடைய இயக்கம், மக்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம். இது என்னன்னா இதுல எந்த இதுவும் ஜாதி அரசியலோ மத அரசியலோ அதே குடும்ப அரசியலோ கிடையாது இந்த இயக்கத்துல. எனவே இந்த இயக்கத்தை பொறுத்தளவுக்கு மக்களை நம்புகிறோம், தொண்டர்களை ஜனநாயகத்தை நம்பக்கூடிய தலைவர்களை பெற்ற இந்த இயக்கம். எனவே அதன் வழியில இன்னைக்கு வந்திருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளர் நியாயமான வழியில் மக்களுடைய ஏற்றுக்கொள்ள வருகின்ற வழியில் அவர் மக்களை ஒன்று திரட்டி மக்களுடைய இடத்துல இது எங்களிடத்துல விளக்குவார்கள், மக்களிடத்துல சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கிடைத்திருக்கு. ஆனால் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப நீங்க உங்க மாதிரி ஊடகங்கள் மூலமாக இன்னைக்கு பல்வேறு செய்திகளை நீங்க இன்னைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு நீங்க உங்களுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு என்ன நடக்கிறது, தமிழகத்துல என்ன நடக்கிறது என்பதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெரும்பான்மையான அரசு அமைக்கின்றதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கப்பட்டது. முன்மொழிந்தவரை இன்றைக்கு மறுக்கிறார், அவருக்கு துணை போகிறார் ஆளுநர் என்றால் யாருக்கு நீங்க இது நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியாததா? ஏதோ ஒரு இடத்துல வாட்ஸ்அப்ல இருந்து பேசினா போதுமா? வாக்களித்த மக்களுக்கு உண்மையான தொண்டர்களாக உண்மையான சேவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதிமுக தொண்டன் சரி, அலுவலரும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வாக்களித்த மக்கள் தான் எஜமானர்கள், அவர்கள் தான் எங்களுக்கு நீதிமான்கள், அவர்களுக்காகத்தான் நீங்கள் பாடுபடும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால யாரும் இதுல அச்சப்பட வேண்டியதில்லை. விரைவிலே அதிமுக முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமையும். புரட்சித் தலைவர் வீரமங்கை, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். அதற்கான சாத்தியம் நிச்சயமாக ஜனநாயகத்தை நம்புறோம், நிச்சயமாக அது நிறைவேறும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். நான் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான பதில் எனக்கு கிடைச்சதா அப்படின்றது சந்தேகமா இருக்கு. பட் இப்போ நீங்க இருக்கக்கூடிய இடம், நீங்கள் அந்த கூவத்தூர்ல இருக்கக்கூடிய விடுதியில தான் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா திரு செல்லூர் ராஜு? இல்லப்பா, நான் இங்க வருவேன், என்னுடைய பணிகளை பார்க்க போவேன். கூப்பிட்டா அரசு பணி இருந்துச்சுன்னா பார்க்க போவேன், இல்ல வேற பணி இருந்ததுன்னா அங்க பார்த்துட்டு அப்புறம் திரும்ப இங்க வருவேன். இந்த பணியை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதுல இங்க இல்லைன்னா நேற்று கூட பார்த்தாங்க, அங்க இல்ல, இந்த அமைச்சர் அங்க போயிட்டாரு, இங்க போயிட்டாரு. இன்னைக்கு ஊடகங்கள் பெருத்து போய்விட்டது. இன்னைக்கு ஊடகங்களுக்கு ஏதாவது தீனி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு செய்தியை போட்டு மக்கள் மனசிலே மனசு குழப்புகிறார்கள். எனவே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்க இருக்கிறோம், ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது. எனவே நாங்கள் ஓய்வு நேரத்தில் இங்க வந்து விடுகிறோம், மற்ற நேரத்தில் பணி இருக்கும்போது எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ரைட். அப்போ நீங்க அங்க மற்ற நேரங்கள் அங்க இருக்கீங்க, உங்களுடைய பணி இருக்கும்போது மற்ற இடங்களுக்கும் வெளியிலும் போறீங்க அப்படின்ற தகவலை சொல்றீங்க. பட் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படி வெளியில போறத பார்க்க முடியலையே, அவங்களுக்கு மற்ற பணிகளுக்காக அவங்க வெளியே போறது அப்படி சொல்ல முடியாது.
அப்படி சொல்ல முடியாது. அவங்கவுங்க கோயிலுக்கு போறாங்க, திருமண நிகழ்ச்சிக்கு போறாங்க, சொந்தத்துக்கு போறாங்க, வீடுகளில் இருக்கிற வீட்டு பிள்ளைகளை பார்க்க போறாங்க. யாரும் உங்களுக்கு தவறான தகவலை இதான் ஊடகங்கள் மூலமாக தவறான தகவல் பரப்பப்படுகிறது. இது முழுக்க முழுக்க நாங்கள் மறுக்கிறோம். நிச்சயமாக இங்க யாரும் கஷ்டப்பட்டு இங்க இல்ல, யாரும் அவங்களா விருப்பப்பட்டு சில பேர் போயிட்டு இங்க வராங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு அவங்க விலைக்கு வாங்குற அளவுக்கு இன்னைக்கு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு பண்ணி போயிருக்கிறார். அவருக்கு பின்னால் இருக்க திமுக அதுக்கான பணம் ஏற்கனவே கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்காங்க. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச திமுக தான் இதுக்கு இன்னைக்கு பணத்தை கொடுத்து இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரை ஆடு மாடு விலை பேசுற மாதிரி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே குதிரை பேரம் நடக்குதுங்களா திரு செல்லூர் ராஜு? இதுல ஒரு குதிரை பேரம் போன்ற விஷயங்கள் நடக்குதுன்றது உங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டா? இல்ல அவங்க பேசுறது தொலைக்காட்சியில அந்த இது கைபேசி மூலமா மிரட்டுவது, உங்களை அப்படி செய்து விடுவோம், இப்படி செய்து விடுகிறோம் என்று மிரட்டுவது. எங்களுக்கு அவர்கள் ஆதரவு, இவர்கள் ஆதரவு. நாங்கள் 89 பேர் திமுக எங்களுக்கு ஆதரவா இருக்கு, நிச்சயமாக நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினரை குழப்புவது, இது போன்ற செயலுக்கு இருக்காம இருக்கிறதுக்கு தான் அவங்க இங்க வர்றாங்க. நம்மளை பற்றி ஏதாவது ஊடகங்கள் தவறாக நம்ம அங்க போயிட்டா ஏதாவது சொல்லிடுவாங்க தான் அவங்க இருக்காங்க. ரைட். சோ அது ஒரு மற்ற இடங்களுக்கு போனால் தவறான தகவல்கள் புரிந்து கொள்ளப்படுகின்றன என்ற காரணத்துக்காக தான் அந்த விடுதியிலேயே அவங்க தங்கி இருக்காங்கன்றது உங்களுடைய பார்வையா புரிஞ்சுக்கலாம். விடுதியிலே தங்கலப்பா, போயிட்டு அவங்க பணியை முடிச்சிட்டு வர்றாங்க, திரும்பி வராங்க, பணியை முடிச்சிட்டு இரவு நேரத்துல இங்க தங்குறாங்க. ரைட் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி திரு செல்லூர் ராஜு, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து நேரலில் இணைந்து உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி. அடுத்ததாக நம்மிடம் நம்முடைய செய்தியாளர் ஒன்று சொல்றேன், இறுதியாக சொல்ல வேண்டியது திரு ராஜு இயக்கம் உங்களுடைய இயக்கம் சொல்லுங்கம்மா. அத நீங்க இறுதியான கருத்து ஏதோ சொல்ல விரும்புனீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, சொல்லுங்க திரு ராஜு. அதாமா இறுதியாக நான் சொல்ல வேண்டியது, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல தியாகங்களை செய்து உருவாக்கப்பட்டது. புரட்சி தலைவர் துரோகத்தால் தூக்கி எறிந்தார்கள், துரோக கும்பல் தூக்கி எறிந்தது அன்றைக்கு கருணாநிதி. அவர் ரத்தத்தை வேறையாக சிந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றினார். அதற்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே நேரத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நான் அருமை நண்பர் வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்டவர் அவருடைய செய்கை, அது இன்னும் சொல்ல போனால் அவருடைய குடும்பத்திற்கு உதவியவர். எங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் திரைப்படத்தின் மூலமாக அன்னைக்கு கலைஞர் குடும்பத்திற்காக உதவியவர்கள், வறுமை கோட்டு கீழே இருந்தவர்கள், அவர்களை கடனில் இருந்து மேலேக்கியவர் எங்க அம்மாவும் புரட்சி தலைவரும். எனவே அப்படிப்பட்ட தலைவரை அவர்கள் தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எறிந்ததோடு இந்த இயக்கம் ஏதோ மக்களால் தூக்கி எறியப்பட்டது. புரட்சி தலைவர் ஒரு நடிகர் என்று சொன்னார்கள். ஆனா அந்த நடிகர் இன்னைக்கு கட்சி தொடங்கினாரு. அந்த கட்சிக்கு பின்னால எத்தனை தொண்டர்கள் உயிரிழந்திருக்காரு, பொய் வழக்கை சந்திச்சிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த இயக்கத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான், அடிமட்ட தொண்டர்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அம்மா மீது கொலை முயற்சி 13 வழக்குகள், 13 வழக்குகள் நிரபராதி அம்மா தீர்ப்பு பெற்று வந்தவர். அது 13 வழக்கம் போட்டது திமுக தான். எனவே அப்படிப்பட்ட திமுகவோடு இன்னைக்கு துணை போயிருக்க பன்னீர்செல்வம் துரோகி என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். எனவே அந்த துரோக குடும்பத்தோடு நாங்கள் சேர விரும்பவில்லை. எனவே நாட்டு மக்களுக்கு எதிர்காலத்துல நல்லது தெரியும். நிச்சயமாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடையவரை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்றைக்கும் நாங்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்கள், மக்கள் தான் எஜமானர்கள், நாங்கள் சேவகர்கள் என்ற அந்த நினைப்போடு இருப்பவர்கள் தான் புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி பதவி கொடுத்திருக்கிறார்கள். 1-2 பேர் இந்த மாதிரி நாடக நடிகர்களே மிஞ்சிய, சிவாஜி கணேசையும் மிஞ்சிய, இன்னைக்கு சிவாஜியே விருது பெற்ற சிவாஜியே மிஞ்சியவர் இன்னைக்கு ஓபிஎஸ் தான் மாறிவிட்டார். எனவே அப்படிப்பட்ட சில பேர் பதவியை பெற்றிருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாம் நாட்டு மக்கள் எதிர்காலத்தில் தெரிந்து கொள்வார்கள். யார் துரோகிகள், யார் இந்த இயக்கத்துடைய துரோகிகள், யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு விளக்கமாக விரிவாக எதிர்காலத்தை புரிந்து கொள்வார்கள். இளைஞர்கள் புரிந்து